டே 89க்கான 2வது ப்ரோமோ பரபரப்பான ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திட்ட 4 மணி நேரம் ஹோல்ட் பண்ணி நம்ம போட்டியாளர்கள் சாதித்து கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுப்போம். ஆனால் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நிக்சன் முதல் ஆளாக வெளியேறுகிறார். விசித்ராமா அதுக்கப்புறம் வெளியேறாங்க. இப்போ மாயாவும் பூர்ணிமாவும் இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம போட்டியை விட்டு போயிடவே கூடாது. ஏன்னா விஷ்ணு ஜெயிச்சிருவான் டிக்கெட் டு ஃபினாலே. இங்கே தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். மற்றவங்க தோக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவன் உங்கள் பின்னாடி இருக்க மாட்டார். மற்றவங்க ஜெயிக்கணும், நாமளும் ஜெயிக்கணும்னு நினைக்கணும். அப்போ ஆண்டவர் உங்கள் கூட இருப்பாங்க, பிரபஞ்சம் உங்கள் கிட்டே இருக்கும். இதை தான் நான் சொல்லுவேன். குட்டாட் குட்டெழுத்து தொடர்ந்து பார்த்துக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும். மற்றவன் அழியணும்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாதுங்க. இப்போ நான் பேசுனதில் கூட தோக்கிறது அழிகிறதுங்கிறது நெகட்டிவ் வேர்ட்ஸ் வருது. அது கூட இல்லாமல் நல்லா இருக்கும், நீ நல்லா போ, நான் உன் கூட போட்டி போடுறேன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற, நீங்கள் அப்போலேருந்து விஷ்ணுவை தோக்கடிக்கணும்னு நினச்சிங்க, விஷ்ணுவை ஜெயிக்க வச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? இதுதான் வாழ்க்கை நீதி. அது இந்த வாழ்க்கை நீதி தான் இதில் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா நமக்கு தான் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு இல்லையா? நான் நல்லா கடுமையாக போராடி இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறாமை பிடிச்ச டீமாக இருந்தது. அந்த டீம் ஒற்றுமையாக நின்றுச்சுங்க கடைசி வரையும். பார்த்திங்கன்னா இதுலேருந்து மாயாவுக்கு ஒரு புள்ளி கிடைக்குது, தினேஷ்க்கு 2, விஷ்ணுவுக்கு 3, மணிக்கு 4, ரவீனாவுக்கு 5ன்னு அந்த டீம் வந்து உயிரை கொடுத்து ஆடியிருக்காங்க.